Hey guys, this is Renuka Aravind from Sri Designs and Beautician. இந்த வீடியோவில் நம்ம கேக் டேபிள் தான் பார்க்க போகிறோம். கேக் டேபிள் நார்மல் டேபிள் கிடையாது, ரொட்டேட்டிங் கேக் டேபிள், அதுவும் DIYல எப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி கேக் போர்டோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேக் போர்டை விட கேக் டேபிள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கணும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கேக் போர்டு வந்து அந்த பேஸ் ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பேஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் கேக்கோட வெயிட்டை வந்து அது ஹோல்ட் பண்ண முடியும். அதாவது ரொட்டேட்டிங் ஆகும்போது அது அப்போ தான் ஹோல்ட் ஆகும். கீழே வந்து பேஸ்க்காக நான் எம்டி ரோஸ் வாட்டரோட பாட்டில் எடுத்திருக்கேன். அதோட கேப்பில் மேலே ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கீழே பேஸ் பாட்டம் பேஸ் வைக்கிறதுக்காக நான் CD எடுத்திருக்கேன். CD மாதிரியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்ட்போர்ட்ஸ். இதுதான் வந்து மெயின் திங். இது வந்து நம்ம பாத்திரம் விளக்குற சிங்க்லலாம் இருக்கும் இல்லையா, வாஷ்பேஷன் சிங்க்ஸ்லலாம் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒரு பேஸ் தான் இது. இதுக்கு நேம் என்ன ஆகிடோன்னோ. இதை வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இதுக்காக வந்து ஹார்ட் க்ளூவும் தேவைப்படும், ஃபெவிக்விக்கும் தேவைப்படும். கீழே பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது எல்லாத்தையும் வச்சு மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் திங், கேக் போர்டு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். சும்மா நார்மலான கார்ட்போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது. நீங்கள் கேக் வைக்கும்போது அது சாஞ்சிரும். ஸோ வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இதுக்காக கீழே இந்த மாதிரி பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ரோஸ் வாட்டர் பாட்டிலில் ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஹோலில் இதில் வந்து கீழே ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் வச்சு தான் ஃபிட் பண்ண போகிறீங்க. கீழே அந்த ஹோல் கரெக்டாக இந்த ஹோலில் செட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் போட போகிற ஹோல் இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் லூஸாக இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட வேணாம். ஏதாச்சும் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி வைக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்டிக் பண்ணுற போர்ஷன் வந்து அது ரொட்டேட் ஆகிற போர்ஷனாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு திங்கையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது ரொட்டேட் ஆகிற போர்ஷனாக இருந்துச்சுன்னா இது வந்து டேபிள் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணனால அது அப்படியே ஸ்டேபிளாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ ஒரு போர்ஷனை வந்து கார்ட்போர்ட்லேயும் இன்னொரு போர்ஷனை கீழே இந்த மாதிரி பாட்டில்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டில் வந்து நான் பண்ண மிஸ்டேக். அது பாட்டில் வந்து எம்டியாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா அது வந்து ஸ்டேபிளாக நிற்கலை. ஸோ பாட்டில் வந்து எம்டியாக இல்லாமல் உள்ளுக்குள்ளார ஏதாச்சும் வெயிட்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டேபிளாக நிற்கும். இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா கீழே பேஸில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட கேக் டேபிள் வந்து இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். வீடியோ எண்டில் நான் இது மேலே வச்சு மேக் பண்ண இந்த கேக்கையும் காமிச்சிருக்கேன். மறக்காமல் அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கார்ட்போர்டை கவர் பண்ணிக்கிறதுக்காக நான் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் பனியன் கிளாத் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சைட்ஸில் சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கேக் டேபிள் நல்லாவே ரொட்டேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்களே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.